no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திமுக கூட்டணி நிர்ணயிக்கிறது தேமுதிக. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கூட்டணி. ஏன்னா தேமுதிக யாருடன் கூட்டணி சேர போறாங்க, அதிமுகவா இல்ல திமுகவான்ற நிலையில திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். ஸோ இதை தொடர்ந்து திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு எவ்வளவு தொகுதிகள் வழங்கப்படுகிறது, இந்த கூட்டணி ஃபர்ஸ்ட் எப்படி அமைஞ்சது, இதை பற்றி விரிவாக பேச ஐபிசி தமிழுடைய அரசியல் பிரிவு ஆசிரியர் ஜெயலானி நம்ம நினைக்கிறார். வணக்கம். வணக்கம் பிரபு. 2016 கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னது பழம் கனிந்து கொண்டிருக்கிறது, விரைவில் பழம் நிலவி பாலில் விழுன்றது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு விழுந்திருக்கு. முதல்ல தேமுதிக திமுக கூட்டணி எப்படி அமைஞ்சது? ஏன்னா ஸ்டார்டிங்கிலிருந்தே பார்த்தீங்கன்னா சில தினங்களுக்கு முன்பு கூட அந்த ஈஷா யோகா மையத்தில் நடந்த விழாவில் பிரேமலதா விஜயகாந்த் கலந்துக்கிட்டாங்க, எஸ்பி வேலுமணி கலந்துக்கிட்டாரு, எல்முருகன் கலந்துக்கிட்டாரு. ஸோ கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவங்க கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணிலாம் போக போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் திமுக கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. எப்படி நடந்தது இந்த நிகழ்வு? ஆக்சுவலாக அவங்க 2 பக்கமே கூட்டணி பேசிட்டு தான் இருந்தாங்க. 2 கூட்டணியிலுமே அவங்களுடைய ஃபஸ்ட்டு டிமாண்ட் ராஜ்யசபா சீட்டாக இருந்தது. அதை 2 கூட்டணியுமே ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ராஜ்யசபா சீட் கொடுக்கறதுக்கு திமுகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்குறோன்னு சொல்லி போன ஜூன்லேயே அதிமுக ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. திமுக தரப்புலையும் ராஜ்யசபா சீட்டை அவங்க மறுக்கலை. ஆனால் 2 தரப்புலையும் சீட்டுகள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அவங்க அதிமுக கிட்ட டபுள் டிஜிட்டில் சீட்டு கேட்டாங்க. டபுள் டிஜிட்னா 12க்கு மேலே. ஆமாம், 10க்கு மேலே 12 தொகுதிகள் அதிமுக கேட்டாங்க. 12+1 தான் அதிமுக கிட்ட அவங்களுடைய டிமாண்டாக இருந்தது. மற்ற டிமாண்டை பற்றி நான் பேச விரும்பல. அதே மாதிரி திமுக கிட்ட ஒரு 8+1 அப்படின்ற மாதிரியான ஒரு டிமாண்டில் போய்கிட்டு இருந்தது. ஸோ இந்த விஷயம் ஃபைனலைஸ் ஆகாமே இருந்தது. திமுக தரப்பில் அமைச்சர் நேரு தேமுதிகவோட தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் இப்போ கடைசியாக இந்த கூட்டணியை பேசி முடித்தது சபரீசன்னு சொல்கிறாங்க. முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் தான் இந்த கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிருக்கிறார். அமைச்சர் ஏவ வேலு பேரும் சொல்கிறாங்க. இல்லை, அதான் வேலு தான் தொடக்கத்திலேருந்து பேசிகிட்டு இருக்கார். இப்போ ஃபைனலைஸ் பண்ணி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தது சபரீசன் தான் முடிச்சிருக்கிறார். இடையில கனிமொழி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லை. கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணது சபரீசன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயம் ஏன் அதிமுகவை விட்டு திமுகவை பிரேமலதா தேர்ந்தெடுத்தாங்க? ஏன்னா திமுக கூட இது வரைக்கும் தேமுதிக கூட்டணி அமைச்சதே கிடையாது. 2005 தொடங்கப்பட்ட கட்சி, 2006 தனித்து போட்டி, 2009 மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டி, 2011 அதிமுக கூட அவங்க போட்டிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பொருந்தா கூட்டணி. ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்க. 41 சீட்டுன்னு உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனால் எந்தெந்த தொகுதிகள் அடையாளம் காண்ற ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும்போது அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வருது. கூட்டணி கட்சிகள் கேட்ட தொகுதிகளுக்கெல்லாம் அதிமுக வேட்பாளர் போடுறாங்க. உடனே தேமுதிக அலுவலகத்தில் அதிமுக கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகள் தேமுதிக, சிபிஎம், சிபிஐ இந்த கட்சிகள்லாம் கட்சியினுடைய தலைவர்கள்லாம் சந்தித்து பேசுகிறாங்க. அந்த அலுவலகத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பப்படுது. கொடும்பாவை கூட எரிக்கப்பட்டதாக நினைவு. அதற்கு பிறகு ஜெயலலிதாவே நேரடியாக தலையிட்டு ஜெயலலிதா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னுடைய கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் எனக்கு தெரியாமல் வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாக சொன்னாங்க. அதற்கு பிறகு தான் அந்த கூட்டணி இணைஞ்சது. ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட ஒன்றா கலந்துக்கல. அந்த தேர்தல் பிரச்சாரம் முழுமைக்குமே அவங்க ஒன்றா ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட கலந்துக்கல. இது மிகப்பெரிய விமர்சனமாகவுமே முன்வைக்கப்பட்டது திமுக கூட்டணி தரப்புல இருந்து. ஏன்னா திமுக கூட்டணிக்குள்ளே நிறைய சிக்கல்கள் இருந்தாலுமே இப்போ இங்கே தேமுதிக அலுவலகத்தில் அதிமுகவுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் அறிவாலயத்தில் காங்கிரஸுக்கு நடந்தது. கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு கலைஞர் அறிவிச்சார். அவங்க பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடினாங்க. ஆனால் அவங்க தலைவர்கள்லாம் ஒரு மேடையில் தோன்றி பிரச்சாரம் பண்ணாங்க. இங்கே ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதிமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் விஜயகாந்த் கடைசி நேரத்தில் கலந்துக்கல. பண்டோட்டி ராமச்சந்திரன் கலந்துக்கிட்டாரு. ஜெயலலிதா முதலமைச்சராகவும் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவியேற்கும் போது அவங்க 2 பேரையும் நீங்கள் ஒன்றா பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில் பண்டோட்டி ராமச்சந்திரன் பேசினார். அது ஒரு பொருந்தா கூட்டணி தான். திமுக ஆட்சியை அகற்றணும் அப்படின்றதுக்காக அந்த கூட்டணி உருவாச்சு. தேமுதிகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்தும் கிடைச்சது. 2014 மக்களவைத் தேர்தல், 2016 சட்டப்பேரவைத் தேர்தல், 2019 மக்களவைத் தேர்தல், இந்த 3 தேர்தல்கள்லையுமே தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்கறதுக்கான முயற்சிகளை திமுக எடுத்துக்கிட்டே இருந்தது. 2014 மக்களவைத் தேர்தலில் அவங்களை கூட்டணியில் சேர்க்கறதுக்கான முயற்சிகளை திமுக முன்னாடியே எடுத்துட்டாங்க. 2013 காலகட்டத்திலேயே சட்டப்பேரவைக்குள்ளே தேமுதிகவுக்கு நிறைய சிக்கல்கள் வந்தது. அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. அதற்கெல்லாம் கலைஞர் தொடர்ச்சியான ஆதரவு குரலை தேமுதிகவை நோக்கி எழுப்பிக்கிட்டே இருந்தார். ஒரு பொதுக்கூட்டத்தில் பப்ளிக் மீட்டிங்கில் பேசும்போதே இந்த ஆட்சியில் ஜனநாயகம் இல்லை, அதிமுக ஆட்சியில் ஜனநாயகம் இல்லை, இப்போ கூட பாருங்கள் தம்பி விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவை இந்த ஆட்சி என்ன பாடுபடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் மீட்டிங்லேயே கலைஞர் பேசியிருந்தார். ஆனால் இந்த கூட்டணி கடைசி வரைக்கும் உருவாகவே இல்லை. அப்படி தேமுதிக ஆரம்பித்து 21 வருஷமாக அவங்க அதிமுக கூட்டணியில் 2 முறை இடம்பெற்றிருக்காங்க. அதிமுக மட்டும் இருந்த கூட்டணியில்
பாஜக இல்லாமல் சொல்கிறேன், 2011 2024 சொல்லிட்டு அதிமுகவும் பாஜகவும் இடம்பெற்ற கூட்டணியில் 2019 ஒரு முறை இடம்பெற்றிருக்காங்க. பாஜக கூட 2014 ஒரு முறை வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு மாற்று அணி முயற்சியை 2016 எடுத்திருக்காங்க. அவங்க வந்து திமுகவை ஒரு ஆப்ஷனாக வந்து அவங்களுக்கு திமுகவோட கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய முறை ஏற்பட்டாலுமே அவங்க திமுகவை வந்து சூஸ் பண்ணவே இல்லை. அந்த திமுகவை இன்னைக்கு ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா அதிமுக மேலே பிரேமலதாவுக்கு ஏற்பட்ட அந்த அவநம்பிக்கை தான் அவங்கள வந்து அறிவாலயத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கு. இது மாநிலங்களவை சீட்டு தான். ஒரு தேர்தல் நடக்குது, இப்போ வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா, நான் உதாரணத்துக்கு 2019 தேர்தல் எடுத்துக்கலாம். 2019 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 7 மக்களவை இடங்களும் 1 மாநிலங்களவை இடங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் போட்டது இன்னைக்கு டேட்டு தான். கரெக்டாக அது நடந்து இன்னைக்கோட வந்து 7 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மக்களவை தேர்தலில் அவங்க உங்களோட இது பண்ணுவாங்க, உங்களோட வந்து அவங்க கூட்டணி வைப்பாங்க. அதுக்கு அடுத்து எப்போ மாநிலங்களவை தேர்தல் வருதோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு சீட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மரபு. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸுக்கு 25 சட்டப்பேரவை தொகுதிகளும் 1 மாநிலங்களவை இடமும் சொல்லிட்டு முடிவெடுக்கப்படுது. சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு 2022 தான் வந்து மாநிலங்களவை தேர்தல் வருது, ஜூன் வாக்கில் வருது. அதில் ஒரு இடத்த அவங்க காங்கிரஸுக்கு கொடுக்குறாங்க, சிதம்பரம் எம்பி ஆகிறார். 2019 திமுக கூட்டணியில் பார்த்தோம்னா மக்களவை தேர்தல் அப்போ மதிமுகவுக்கு 1 மக்களவை தொகுதியும் 1 மாநிலங்களவை இடமும் வந்து ஒதுக்குறாங்க. அதில் 2019 மக்களவை தேர்தல் முடிஞ்சு உடனே ஜூனில் வந்து மாநிலங்களவை தேர்தல் வருது. அதில் தான் வந்து அதிமுக அன்புமணிக்கு ஒரு சீட் கொடுத்தது, திமுக வைகோவுக்கு சீட் கொடுத்தாங்க. இதுதான் வந்து இதுவரைக்கும் அரசியல் களத்தில் பின்பற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிற மரபு. அதிமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா 2024 மக்களவை தேர்தலில் அவங்க ஒப்பந்தத்தில் அதை எழுதாமல் வாய்மொழியாக உத்தரவாதம் கொடுத்தாங்க. அந்த வாய்மொழி உத்தரவாதத்தை நம்பினது பிரேமலதா பண்ண ஒரு அரசியல் தவறுன்னு எடுத்துக்கலாம். இதை சுதீஷ் வந்து வெளில சொன்னார். என்னன்னா, ஒரு ராஜ்யசபா சீட் தர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் ராஜ்யசபா எம்பி ஆகிறேன்றதை சுதீஷ் வந்து சொன்னார். ஆனால் இது வந்து ஒப்பந்தமாக கையெழுத்து போடப்பட்டு வெளியே சொல்லப்படலை. அதை தான் வந்து அதிமுக யூஸ் பண்ணிக்கிச்சு. அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு போன வருஷம் நடந்தது இல்லையா ஜூனில், அதில் ஒரு சீட்டை மாநிலங்களவை சீட்டை தேமுதிகவை கொடுத்துருக்கணும். ஏன்னா நீங்கள் மாநிலங்களவை இடம் கொடுக்குறேன்னு சொன்னது 2024 மக்களவை தேர்தலில் அவங்க உங்கள் கூட கூட்டணி வச்சதுக்காக. அதுக்காக தான் நீங்கள் அவங்களுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதை அப்போ கொடுத்துருக்கணும். அதிமுக ரொம்ப கிளவராக என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் மாநிலங்களவை இடத்தை வாங்கிட்டு வெளியில் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் உங்களுக்கு மாநிலங்களவை இடம் தரமாட்டோன்னு சொல்லலை, தர்றோம். 2026 மார்ச்சில் 6 பதவிகள் வந்து காலியாகுது. அதில் ஒரு இடத்த, அதில் அதிமுகவுக்கு 2 இடம் கிடைக்கும், அதில் 1 நாங்கள் வந்து தேமுதிகவுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து 2025 ஜூன்லேயே வெளியிடுறாங்க. அவங்க அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலோடு சேர்த்து இந்த அறிவிப்பும் வெளியாகுது. இது எப்படின்னா, நீங்கள் இந்த இதை ஒத்துக்கிட்டாங்கன்னா 2026 சட்டப்பேரவை தேர்தலையுமே அதிமுக கூட்டணியிலேயே தேமுதிக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாகும். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ராப். நீங்கள் வேறு யாரு கூடயும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த முடியாத மாதிரியான ஒரு ட்ராப்பை வந்து தேமுதிகவுக்கு வந்து அதிமுக செட் பண்ண மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்க முடியும். அதில் வந்து பிரேமலதாவுக்கு வந்து ஏற்பட்ட அந்த வருத்தம் தான் அவங்கள வந்து திமுக தரப்பு பக்கம் கொண்டு போய் சேர்த்துருக்கு. இப்போ திமுக இங்கே எங்கே சிக்கியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு இல்லையா, மார்ச் 16ஆம் தேதி போலிங் நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த சைக்கிள்லேயே அவங்க ஒரு சீட்டை வந்து கொடுக்குறாங்கன்னா, அது கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுமே வந்து அவங்க சீட் கேட்குற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து நகருவாங்க. இப்போ திமுகவுக்கு வந்து 4 மாநிலங்களவை எம்பிக்களினுடைய பதவிக்காலம் இப்போ முடிகிறதுல 6ல் வந்து 4 வந்து திமுகவினர் வந்தால் திமுகவினுடைய பதவிக்காலம் தான் முடியுது. அப்போ நீங்கள் அதில் ஒன்று தேமுதிக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொன்று வந்து காங்கிரஸும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு அடுத்த எலெக்ஷனில் தரோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா புதுசாக கூட்டணிக்கு வந்த தேமுதிகவுக்கு நீங்கள் இப்போ கொடுக்குறீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அதே மாதிரி வந்து மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு உங்களுக்கு வந்து எங்களால் அசம்பிளியில் போதுமான இடங்கள் அகாமடேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது அவங்களும் ராஜ்யசபாவை கிளைம் பண்ணுறதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ திமுகவுக்கு வந்து இந்த சிக்கல் ஒன்று இருக்குது. ஆனால் பெர்செப்ஷன் வாரில் பார்க்கும்போது திமுக வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க. ஏன்னா இப்போ அதிமுக கூட்டணியில் சேர்ந்த மற்ற கட்சிகளை பாருங்களேன், பாஜகவோ டிடிவி தினகரன் கூட வந்து இவங்க கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் போனாலும் அங்கே இருக்கிற மற்ற எந்த கட்சிகளும் 2 தரப்புலையுமே வந்து பேச்சுவார்த்தை நடத்தலை. அதே மாதிரி மற்ற கட்சிகளினுடைய தேவையுமே வந்து 2 பேர்த்துக்குமே வந்து இல்லை. ஆனால் தேமுதிகவினுடைய தேவை திமுகவுக்கும் இருந்தது, அதிமுகவுக்கும் இருந்தது. ஸ்டில் அதிமுகவுக்கு தேமுதிகவினுடைய தேவை இருக்குது. ஏன்னா அமமுக அதிமுக கூட கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் சசிகலாவுக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. சசிகலா
பிப்ரவரி 24 ஜெயலலிதாவினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறதா வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஒருவேளை சசிகலா வேட்பாளர் நிறுத்துறாங்க அப்படின்னா அது அதிமுக அமமுக கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவாலை வந்து உண்டாக்கும். அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா தேமுதிகவை வச்சு அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அதிமுகவுக்கு இருந்தது. அந்த ஐடியாவை வந்து இப்போது திமுக வந்து உடச்சி விட்டுருக்காங்க. திமுகவுக்கு ஏன் தேமுதிகவினுடைய தேவை இருக்குது அப்படின்னா 2-3 இடங்களில் வந்து இப்போ இதை அதிமுக கூட்டணியை ஒரு படகாக வந்து நம்ம அசியூம் பண்ணோம் அப்படின்னா சசிகலா ஓபிஎஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து அதில் ஒரு ஓட்டையை போட ட்ரை பண்ணாங்கன்னா அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கான ஒரு இதுவாக வந்து தேமுதிக இருக்கும். இது திமுக கூட்டணியை ஒரு படகாக அசியூம் பண்ணோன்னா அங்கேயும் சில ஓட்டைகளை வந்து அடைக்கிறதுக்கு வந்து தேமுதிக பயன்படும். முதல்ல வந்து விஜயினுடைய வருகையினால் திமுகவிற்கு இதுவரைக்கும் பெரிய அளவிலான பலமாக இருந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட்டு, அதாவது மொழிவழி சிறுபான்மையினருடைய வாக்குகள் விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது முழுமையாக போகுமா அப்படின்னா இல்லை, ஆனால் ஒரு கணிசமான அளவு மொழிவழி சிறுபான்மையினர் வந்து விஜய்க்கு வாக்களிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்க மக்கள் நீதி மையம் வந்து ஏற்கனவே இங்கே இருக்கிறாங்க. மக்கள் நீதி மையம் தேமுதிக வச்சு தான் திமுக வந்து அதை சரி பண்ண பார்க்குறாங்க. அந்த ஈக்குவேஷனை வந்து அவங்க சரி பண்ணுறது. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட்டு திமுக கிட்ட இருந்து வெளியில் போகுதுன்னா அந்த சதவீதத்தை இவங்க 2 பேரையும் வச்சு சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து திமுக பக்கம் இருந்தது. அது போக தேமுதிகவிற்கு பரவலாக வந்து செல்வாக்கு இருக்குது. நீங்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பூத் கமிட்டிகள் வந்து அதிகமாக போட்ட கட்சிகளில் தேமுதிகவும் ஒன்று. முதல்ல திமுக, 2வது அதிமுக, 3வது பாஜக, அதுக்கு அடுத்த இடத்துல தேமுதிக இருக்கிறாங்க. பூத் ஏஜென்ட் வந்து அதிக பூத் ஏஜென்ட்கள் வந்து இருக்கிற ஒரு கட்சியாக வந்து தேமுதிக இருக்குது. கடலூரில் அவங்களுடைய மாநாட்டை பார்த்துருக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய அளவிலான விஜய்க்கு சொல்கிறாங்க இல்லையா தன்னெழுச்சியாக கூடின கூட்டம், அதை வந்து நம்ம தேமுதிகவுக்கும் சொல்லலாம். அது வந்து ஓரளவுக்கு தன்னெழுச்சியாக கூடின கூட்டம் தான். இன்னும் விஜயகாந்துக்கான அந்த கோர் வாக்குகள் வந்து இருக்க தான் செய்யுது. தேமுதிக தங்களை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. 2016க்கு பிறகு 10 வருஷம் தேமுதிக இல்லாத ஒரு அசம்பிளி வந்து இங்கே இருந்திருக்கு. 2006-11 விஜயகாந்த் இருந்தார். 2011 29 எம்எல்ஏக்களோடு அவர் உள்ளே போனார். அதற்கு பிறகு வந்து நிறைய பேர் அதிமுகவுக்கு போனாங்க. அந்த ஆட்சி முடிகிறதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வந்து விஜயகாந்த் இழந்தார். இந்த விஷயம்லாம் நடந்தது. ஆனால் 2016 0, 2021 0 அப்படிங்கும்போது 2024 மக்களவைத் தேர்தலில் அவங்களுக்கு கிடைச்ச வாக்குகள் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. விஜயகாந்தினுடைய மரணத்திற்கு பிறகு தேமுதிகவுக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்குது. விஜயகாந்த் இருந்தப்போ விஜயகாந்தினுடைய இறுதி நாட்களில் இல்லாத ஒரு எட்ஜு விஜயகாந்தினுடைய மரணத்திற்கு பிறகு தேமுதிகவுக்கு இருக்குது. தென் மாவட்டங்கள், கொங்கு மண்டலம், இந்த 2 இடங்கள்லையுமே தேமுதிக வந்து யூஸ் பண்ணுற ஐடியா திமுகவுக்கு இருக்குது. கொங்கு மண்டலத்தில் தேமுதிகவுக்கான ஒரு செல்வாக்கு இருக்குது. மொழிவழி சிறுபான்மையினர் மட்டும் இல்லாமல் கணிசமாக கொங்கு மண்டலத்தில் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஏற்கனவே இப்போது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய கேம் பிளான் என்ன அப்படின்னா 2016 ஆட்சி இழந்ததுக்கும் 2021 அதிமுக வலிமையான எதிர்க்கட்சியாக உருவானதுக்கும் காரணம் அவங்க 2016 திமுக ஆட்சி இழந்ததுக்கும் 2021 அதிமுக வலிமையான எதிர்க்கட்சியாக உருவானதுக்கும் காரணம் கொங்கு மண்டலத்தில் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான். ஸோ இப்போ ஒரு ஆளும் கட்சியாக இன்கம்பன்ட் கவர்மெண்ட்டாக நீங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது அங்கே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஸோ மற்ற இடங்களில் வர்ற டேமேஜை வந்து கொங்கு மண்டலத்தில் கிடைக்கிற இடங்கள் மூலமாக வந்து நம்ம சரி செஞ்சால் தான் ஆட்சியை தக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திமுகவுக்கு இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 வந்து அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க. திமுகவினுடைய அவங்க 10ஐயும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாலும் 10ஐயும் ஜெயிக்கிறது வந்து அவங்களுடைய இதாக இருக்காது. ஏனியை வந்து வானத்துக்கு கூரைக்கு போடாதீங்க, வானத்துக்கு போடுங்கிறது வந்து இதுக்கு செட் ஆகுது. இது வந்து அவங்க ஏனியை வானத்துக்கு போகிறதா வெளில சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலேயே வந்து அது கூரைக்கு தான் போடப்பட்டிருக்கும். அவங்க ஒரு 5 சீட்டுக்கு வந்தாவது எய்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 5 சீட் கிடைச்சாலுமே அது அவங்களுக்கு லாபம். 0லேருந்து 5க்கு போகும்போது திமுகவுக்கு வந்து அது லாபம் தான். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தேமுதிகவினுடைய வருகை கொங்கு மண்டலத்திலையும் தென் மண்டலத்திலையும் திமுகவுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதை தாண்டி நீங்கள் சொன்னீங்க இப்போ தேமுதிக வந்திருக்காங்க, திமுகவுக்கு சவாலாக இருக்கக்கூடியது வந்து இந்த மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கும்போது கூட்டணி கட்சிகள் மற்றவங்க டிமாண்ட் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் அதை தாண்டி இப்போ கூட்டணியில் இருக்கிறனால கிட்டத்தட்ட ஒரு கணிசமான தொகுதிகளை கொடுக்கும்போது இப்போது சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்காங்க திமுகவில் இருப்பாங்கல்ல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷிவந்தியம், விருத்தாச்சலம், விருகம்பாக்கம், இந்த மாதிரியான தொகுதிகள்லாம் வந்து திமுக கைவசம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ தேமுதிக அவரோட டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல திமுக உள்ளூர் நிர்வாகிகளோ இல்லை வந்து கட்சி நிர்வாகிகளோ சிட்டிங் எம்எல்ஏக்களோ ஸோ அங்கே வந்து ஒரு முரண்பாடு ஏற்படாதா? அவங்களுக்கு சீட் கிடைக்காம மறுக்கப்படும் போது அது ஏற்பட தான் செய்யும். அது எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் கூட்டணிக்குள்ளே போகும்போது நடக்க தான் செய்யும். 2006 தேர்தலில் அறந்தாங்கியில் திமுக எம்எல்ஏ தான் இருந்தார். உதயம் சண்முகம் ஒருத்தர் ஜெயிச்சிருந்தார்.
திமுக காங்கிரஸ் கூட்டணி கண்டினியூ ஆச்சு. இப்போ திருநாவுக்கரசர் காங்கிரஸ்குள்ளே புதுசாக வந்திருந்தான்றதுனால அவருக்கு சீட் கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட வந்து அந்த தொகுதி இது பண்ணிச்சு. அவர் அப்புறம் அவர் அதிமுகவுக்கு போனார், திருப்பி திமுகவுக்கு வந்தார். அறந்தாங்கி தொகுதி வந்து திமுகவுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு ஸ்டில் வந்து அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. 2016 வந்து திருத்துறைப்பூண்டி தொகுதியில் திமுக சார்பாக ஆடலரசன் வெற்றி பெற்றார். 2021 அந்த தொகுதியை வந்து கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து கீழ்வேலூர் தொகுதியில் 2016 முன்னாள் அமைச்சர் மதிவாணன் வெற்றி பெற்றார். அவர் வந்து 2006-11 பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர். 2016 எம்எல்ஏ. அவருடைய தொகுதி வந்து கூட்டணி கட்சி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அவாய்டே பண்ண முடியாது. ஒரு கூட்டணிக்குள்ளே வந்து இது நடக்க தான் செய்யும். நீங்கள் ஒரு கட்சியை வந்து கூட்டணிக்குள்ளே கூப்பிட்றீங்கன்னா உங்கள் கையில் இருக்க சில தொகுதிகளை வந்து நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சிட்டிங் எம்எல்ஏக்கள் அவங்களுக்காக வேலை பார்க்குற ஒரு சூழல் உருவாக தான் செய்யும். இது வந்து அன்அவாய்டபிள். நீங்கள் இதனாலலாம் வந்து பார்த்து ஒரு கூட்டணியை வந்து பேசாமல் இருக்க முடியாது. இப்போ கூட்டணினால வந்து உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது இல்லை, அவங்களுடைய வாக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்றதுனால அவங்களை கூட்டணிகளை கூப்பிடுறீங்க. அப்போ அவங்க கேட்குற தொகுதி நீங்கள் கொடுத்தாகணும். இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு தொகுதி நீங்கள் கொடுக்கணும்ல. ஒன்று அது உங்கள் தொகுதியாக இருக்கும், இல்லை உங்கள் கூட்டணி கட்சி வெற்றி பெற்ற தொகுதியாக இருக்கும். விருதாச்சலத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸினுடைய சிட்டிங் எம்எல்ஏ இப்போ இருக்கிறார். விருதாச்சலத்தை தேமுதிக கேட்குதுன்னா நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் யாரோ ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணணும். இல்லை விருதாச்சலத்தை வந்து காங்கிரஸ் சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க, நீங்கள் ஒன்று தேமுதிக கன்வின்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு சாதகமான தொகுதி, விஜயகாந்த் முதல் முறையாக வெற்றி பெற்ற தொகுதி, அவங்களுக்கு சென்டிமெண்ட்டான தொகுதி, அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் காங்கிரஸை கன்வின்ஸ் பண்ணணும். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து கன்வின்ஸ் பண்ண தான் செய்யணும். இதை தாண்டி திமுகவுக்கு தேமுதிக வந்து ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க. என்னென்னா கூட்டணி பேச்சுவார்த்தை அப்போது ஏற்கனவே இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய அளவில் வந்து இடங்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்காது அப்படின்றதுக்கான ஒரு சமிங்கையை வந்து தேமுதிக உள்ளே எடுத்து கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக காங்கிரஸ் கிட்டத்தட்ட இப்போ 40 தொகுதிகள் வேணுன்ற அளவுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கூட்டணி வந்து தேமுதிகவோட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? ஏன்னா இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையாக காத்திருக்காங்க. அடுத்து அது துவங்க போகுது. காங்கிரஸ் தேமுதிக உள்ளே இழுத்ததே வந்து காங்கிரஸ் வெளியில் போனாலும் எங்ககிட்ட ஒரு பிளான் பி இருக்குது அப்படிங்கிறதுனுடைய ஒரு சிக்னல் தான் அவங்க தேமுதிக உள்ளே இழுத்தது. திமுக ஒருவேளை காங்கிரஸ் இந்த கூட்டணியை விட்டு வெளியில் போகுது அப்படின்னா திமுக அதுக்கு ஒரு கேம் பிளான் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அதனுடைய ஒரு பார்ட் தான் வந்து தேமுதிக. அதனுடைய இம்பார்ட்டண்ட்டான கார்டு, அதில் முக்கியமான கார்டு வந்து தேமுதிக தான் அந்த பிளான் பியில். ஸோ அந்த கார்டை வந்து இப்போது ஸ்டாலின் வந்து ப்ளே பண்ணிட்டார். ஸோ இதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் இதை எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்றது தான் முக்கியமான ஒன்று. கிட்டத்தட்ட இப்போ நடக்க போகிற திமுக மாநில மாநாட்டில் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து மேடை ஏற்றணும். அப்படிதான் அது எப்போவுமே நடக்கும். தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற மாநில மாநாட்டில் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து மேடையேறது வழக்கமான ஒன்று திமுகவை பொறுத்த வரைக்கும். அதற்கு முன்பாக 2006 இது நடந்தது. அப்போ அந்த சமயத்தில் தான் வந்து மாநில மாநாடு நடந்துகிட்டு இருக்கும்போதே ஜெயலலிதா வந்து வைகோவை கூட்டணி விட்டு வெளில இழுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். March 8 திருச்சியில் நடக்கிற திமுகவினுடைய மாநில மாநாட்டில் எந்தெந்த கட்சி தலைவர்கள் மேடை ஏறுறாங்க அப்படிங்கிறதுக்கு இனி அடுத்தடுத்த நாட்களில் வந்து விடை தெரியும். ஏன்னா அதுக்கு முன்பாகவே சீட் வந்து கன்ஃபார்ம் செஞ்சுப்பட்டுரும், எண்ணிக்கை வந்து உறுதி செஞ்சிருவாங்க. ஆமாம், February 22 இது பண்ணுறாங்களே, February 22 வந்து குழு பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அது ஒரு ஃபார்மாலிட்டி. இன்ஃபார்மலாக பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தேமுதிகவோட வந்து பேச்சுவார்த்தைனா அஃபிஷியலாகவும் நடந்தது. யாராவது வந்து திமுக தரப்புல இருந்து அஃபிஷியலாக யாராவது பிரேமலதா விஜயகாந்த் சந்திச்சு பேசினாங்கன்னு செய்தி வந்ததா? பிரேக்கிங்ஸ் வரல, அலுவலகத்துக்கு போனாங்கன்னு ஏதாவது வந்ததா? எதுவுமே வரல. திடீர்னு ஒரு நாள் வந்து அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் வந்து அசம்பிளிக்கு போகாமல் அறிவாலயத்துக்கு வர்றாரு, துணை முதலமைச்சர் வர்றாரு, கனிமொழி வர்றாங்க, ஏவாவேலு கேஎன்ஆர் எல்லாரும் வர்றாங்கன்னதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒன்று நம்ம அதை ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்கிறோம். தேமுதிக வருதுன்ற தகவல் வருது. பிரேமலதா வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு வராங்க. அப்போ இன்ஃபார்மலாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததில்லை. இதே மாதிரியான இன்ஃபார்மலான பேச்சுவார்த்தைகள் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளோட எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்து கனிமொழி பேசினதுமே அந்த இன்ஃபார்மல் பேச்சுவார்த்தையினுடைய ஒரு அங்கம் தான். ஏன்னா அது அஃபிஷியலாக நடந்துச்சு. காங்கிரஸ் கூட இன்ஃபார்மலாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் திமுகவினுடைய மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளோடையும் இன்ஃபார்மலான பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த குழு போட்டு February 22 பேச்சுவார்த்தை தொடங்குறாங்க இல்லையா, அந்த பேச்சுவார்த்தை தொடங்குறது வந்து வெளிப்படையாக தெரியும் பேச்சுவார்த்தை தொடங்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு 2-3 நாட்களில் வந்து எல்லா கூட்டணி கட்சிகளோடையும் ஒப்பந்தம் வந்து கையெழுத்து ஆயிரும் அப்படிங்கிறது தான் திமுக தரப்பு சொல்கிற செய்தியாக. தேமுதிகவுக்கு வந்து 7+1 பேசியிருப்பாங்க போல தெரியுது. பட் இந்த 7+1 திமுகவுடைய மற்ற கூட்டணி கட்சிகள் எப்படி எடுத்துக்குவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா விசிகா 2 கம்யூனிஸ்ட் எல்லாருமே வந்து தலா 6 இடங்களில் வந்து கடந்த முறை நின்னாங்க. ஏன்னா அவங்களுக்கான திமுக ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கிற ஃபார்முலான்றது ஒரு சிட்டிங் எம்பிக்கு 3 எம்எல்ஏ சீட் அப்படின்றத அவங்க ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கிற ஃபார்முலா. அந்த அடிப்படையில் தான் விசிகாவுக்கு 6, இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு 6, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து 6 கொடுத்தாங்க. காங்கிரஸுக்கு கடந்த முறை வந்து 8 சிட்டிங் எம்பிக்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அதனால தான் 24 அதில் +1 போட்டு 25 கொடுத்தாங்க. இந்த முறை அதே ஃபார்முலா அடிப்படையில் தான் 9 சிட்டிங் எம்பிக்கள் இருக்கிறனால 27, அதில் வந்து 28 இடங்களும் ஒரு ராஜ்யசபாவும். கடைசியாக வந்து திமுகவினுடைய ஆஃபர் வந்து
30+1 வந்து காங்கிரஸுக்கு இருந்தது. காங்கிரஸ் வந்து 41 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒருவேளை தேமுதிக அவங்க 7+1 கொடுத்தாங்கன்னா மற்ற கூட்டணி கட்சிகளுமே கேட்பாங்க, எம்பியே இல்லாதவங்களுக்கு வந்து எந்த அடிப்படையில் 7 கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். ஸோ மக்கள் நீதி மையம் இருக்குது. திமுகவுக்கு வந்து இந்த பிப்ரவரி 22 ஆரம்பிக்க போகிற அந்த அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்க போகிற அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப பெரிய சவாலாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக அடுத்தடுத்து தேர்தல் பரபரப்பு என்ன நடக்க போகுதுன்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கியது குறித்து நிறைய தகவல் வந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி பிரபு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். GT Holidays, South India's #1 travel brand.